ஹலோ 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 அம்மா சொல்லுங்கம்மா. நான் ஸ்ரீலங்கா நேற்று என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன் ஐயா. ஆமாம்மா, நீங்கள் தானா? ஆமாம் ஆமாம். ம், சரி. லைனில் இருங்க. அம்மா, உங்கள் குலதெய்வம் பேர் என்னம்மா? உங்கள் குலதெய்வம் முருகன். பேர்? ஆ, முருகன். முருகன். ம், சரி. லைனில் இருங்க. சொல்கிறவரு லைன் கட் பண்ணக்கூடாதம்மா. ஓகே, சரிங்களா? ஓகே. ம். ஆ. ஆ. அம்மா, எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வர சொல்லி இந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்டு கடைசியாக ஃபைனலாக கேட்டிங்களா? ஓ, வச்சிருக்கு. எலுமிச்சை பழம் வச்சிருக்கிறீங்களா? நீங்க கையில வச்சிருக்கிற எலுமிச்சை பழம் சின்ன சைஸா இருக்கு. கரெக்டா இல்லையா? சரி. ம், கரெக்ட். கரெக்ட். ஓகே. எந்த ஊருமா நீங்க? நான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கானா கொழும்பா இல்ல லங்கத்தனா? யாழ்ப்பாணம். ஓகே, சரி. லைன்ல இருங்க. ஆ. என்ன பிசினஸ்மா உங்களது? என்ன தொழிலுமா? அம்மா. ஆ, என்னையா? என்ன பிசினஸ் உங்களுக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு என்ன பிசினஸ்? அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். கவர்மெண்ட் ஜாப். ஓகே. அம்மா, நீங்க இப்போ இந்த கையில எலுமிச்சை பழம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அது எந்த கோயிலுக்கு போய் நீங்க சாமி கும்பிட்டு கொண்டுட்டு வந்த எலுமிச்சை பழம்? நீங்க அது முத்துமாரி. சரி, லைன்ல இருங்க. அந்த அம்மா கிட்ட வரம் கேட்டீங்களா? ஆலயத்துல வச்சு சாமி கும்பிடும்போது வரம் கேட்டீங்களா? ஆமாம். ம், சரி, ரைட். ம். அம்மா, நீங்க இப்போ அந்த எலுமிச்சை பழத்தை உங்க வீட்டு சாமி ரூம்ல வச்சிருங்க. சரியா? வெயிட் சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க கண்ணு. அந்த எலுமிச்சை பழத்தை உங்க சாமி ரூம்ல வச்சிருங்க. 1 2 3. இன்னைக்கு வேலைக்கிழமை இல்லையா? வேலைக்கிழமை. இன்னைக்கு வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை. ஓகே. வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் அப்படியே வச்சிருங்க. திங்கட்கிழமை மணிக்கு இதே டயத்துக்கு கூப்பிடணும். முடியுமா? கால் பண்ணணுமா? ஆமா. அந்த எலுமிச்சை பழம் அப்படியே உங்க வீட்டு சாமி ரூம்ல 3 நாளைக்கு வச்சிருங்க. சரியாம்மா? ஓகே. இன்னும் திங்கட்கிழமை மணிக்கு இதே டயத்துல கூப்பிடணும். 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள வர முடியுமா? அம்மா. ஓகேம்மா. இது அம்மா பாத்தீங்கன்னா நம்மளது உங்களுக்கு பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பிளாக் மேஜிக்னா தமிழ்ல இந்த செய்வனன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ம- ஓ அந்த மாதிரி இல்லம்மா. இது முழுக்க முழுக்க பக்கா டிவோஷன், தெய்வீக ரீதியா தான், ஆன்மீக ரீதியா தான் பதில் சொல்றது. சரிங்களா? நீங்க ஆமா போன்ல கேக்குறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நான் சொல்லிட முடியாது. தெய்வம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஆ சரிம்மா, நீங்க அதை வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை நீங்க உங்க வீட்டு சாமி ரூம்ல வைங்க. ஒ- இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் முடிஞ்சு திங்கட்கிழமை மத்தியானம் அது இந்த எலுமிச்சை பழத்தை கையில வச்சுட்டு எனக்கு கூப்பிடணும். சரிங்களா? ஓமையா மறக்காம கூப்பிடுங்க. ஓமையா ஏன்னா எலுமிச்சை பழம் வந்து உங்களுக்கு தெய்வ சொரூபம். அப்படிங்கும்போது நம்ம வீட்டு சுச்சுவேஷன் என்னங்கிறது வந்து அது கிரகிச்சிரும். ஓகேங்களா? அதுக்கு ஆ ஆ அப்படிங்கும்போது நாளைக்கு அது பதில் அந்த அந்த தெய்வம் பேசும். சரிங்களா? திங்கக்கிழமைக்கு சரி சரி திங்கக்கிழமைக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டதெல்லாம் கேட்டீங்களம்மா? ஓ கேட்டுங்க எல்லாமே ப்ராப்பர். சரிங்களா? ம் இன்னைக்கு ஒரு ஓ வாட்ஸ்அப்ல வந்து குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையோட போட்டோ அனுப்பிவிட்டேன் இல்லைங்களா? ஆமாங்க பாத்தீங்களா? அது வந்து ஓ ஒரு கோயில் பூஜாரி. அவரு வரம் அவங்க வீட்டு அம்மா வரம் கேட்டது. இந்த கோயிலுக்கு நான் யதார்த்தமா சாமி கும்பிட போய் அவர் பூஜாரி அந்த கோயில போய் வாக்கு சொல்லும்போது அந்த பூஜாரி இந்த மாதிரின்னு கேட்க, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு கான்ஃபரன்ஸ்ல அவங்க வீட்டு அம்மாவுக்கு போன்ல லைன் போட்டு பேசி எடுத்து கணக்கு கேட்டீங்க இல்லையா? அதை நேத்து அந்த பொண்ணு பேசுனது ஓ கேட்டுங்க கேட்டீங்களா? இல்ல என்னன்னா 3 மாசம் கேட்டுங்க என்னம்மா? 3 மாசம் பீரியட் வேற இல்ல அதான் குழந்தை வந்து என்ன மாதிரி இருந்தது கண்ணு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுங்க. 3 மாசமா பீரியட் வேற இல்ல அப்ப அது மூணு குழந்தையா இருக்குமோ வந்து 3 மாசமா ஆமா கண்ணு, பீரியட் உங்களுக்கு இல்லங்கும் போது அவளுக்கு ஃபார்ம் ஆயிரும்லம்மா. ஃபார்ம் ஆனதான் வந்து நம்மளுக்கு டேட் டிராப் ஆகும். ஓகே ஓகேங்களா? பட் ஃபார்ம் ஆனதான் டேட் டிராப் ஆகும். ஏன்னா அந்த பிளட் குழந்தைக்கு போக ஆரம்பிச்சிரும். அதான் பீரியட் வேலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஏதோ இருக்கு அது என்னன்னு சரியா சொல்ல தெரியலன்னு சொல்லினேன் எப்ப- இந்த மாதிரி இருக்கு எப்படிம்மா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியா கொஞ்சம். ஹாஸ்பிட்டல் போனாங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்க. ஓகே. ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்க பார்த்துட்டு ஏதோ ஒன்று இருக்கு ஆனா என்னன்னு சொல்ல தெரியலைன்னு சொல்லினேன் ஓஹோ, வெல். இப்போ ரைட். அம்மா ஸ்கேன் இருக்கா உங்ககிட்ட? ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் ஏதாவது பண்ணாங்களா? அந்த போட்டோ இருக்குது ஸ்கேன் இருந்தா அந்த ஸ்கேன் இது மட்டும் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? சரி கண்டிப்பா அனுப்பிவிடுங்க. அது என்னென்ன பார்த்து பதில் சொல்லல வைங்க. பரவாயில்ல, டாக்டர் அதை சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்க ஸ்கேன் அனுப்புங்க. ஸ்கேன் ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சரி திங்கட்கிழமை கண்டிப்பா கூப்பிடுங்க. ப்ராப்பரா என்னன்னு பார்த்து சொல்றேன். சரிங்களா? சரி யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்க. நிறைய கிட்டத்தட்ட 3 கேஸ் வந்து குழந்தை இல்லாத கேஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறேம்மா. உத்தரவாயிருக்குமா. சரிங்களா? இப்போ ஒண்ணு வேண்டாம், இது கேளுங்க. சில வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிவிட்டுருக்குறேன், அது கேளுங்க. எல்லாமே உண்மைதான். சரிங்களா? இதுல வந்து என்னன்னு சொல்றது, பொய்யெல்லாம் எதுவும் இல்லை. சரியாம்மா? சரி ஓகேம்மா, நன்றிம்மா. நீங்க நன்றி ஸ்கேனோட இது வந்து நீங்க அனுப்பிவிடுங்க. சரி அது போட்டோ எடுத்து நன்றி அனுப்பிவிடுங்க. இப்போ வேண்டாம், நைட் ஒரு 9 மணிக்கு மேலே சென்ட் பண்ணி விடுங்க. நான் சரி இல்லை நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? பார்த்துட்டு என்னென்ன சரி பார்த்து சொல்கிறேன். திங்கக்கிழமை கூப்பிடுங்க. ஓகேவா? சரி நன்றி நன்றி அம்மா, நன்றி. சரி